எனக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு திரைப்படத்தில் வந்து நடிக்கணும். அது வந்து என்ன உள் மனதில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு கனவாகவே வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணி அப்பப்போ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் வந்து டைரக்டர் பாலாஜியோட பார்வையில் பட்டு அவர் நமக்கு ஒரு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இப்படி ஒரு படம் இருக்குது, ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, ஸோ அந்த படத்தை வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்ன மாதிரி தான் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம். பட் அதெல்லாமே ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ தூரம் அது வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலுமே எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னென்னு சொன்னால் வந்துட்டு படத்தில் சான்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஆனால் திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த திரைப்படத்தில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. பட் எனக்குள்ளே எனக்கு இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை, சரி அந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எப்படியாவது ஒரு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. அதனால் டைரக்டர் சார் சொன்னதும் சரி சார் நான் முதல்ல வந்து நடித்து பார்க்குறேன், உங்களுக்கும் அது திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். வரும்போது ஒரு நீண்ட ஒரு பயணம், அந்த ஃப்ளைட்லேயே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஐயோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனாலுமே இங்கே வந்ததும் பாலாஜி சார் வந்து இப்போ நான் சேரன்னு சொல்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவரை நான் சேர் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் அவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை, திரைப்படத்தை பற்றியே எனக்கு இருந்த ஒரு ஆசை, எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம், எனக்கு இருந்த ஒரு வெறி, அதெல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்குள்ளே என்னை வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர். பாலாஜி சார் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த படத்தை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதனாலேயே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு எனக்கு. சூப்பர் 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 சார். எஸ், உண்மையிலேயே உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. ஏன்னா கடல் கடந்து வந்திருக்கீங்க நடிக்கிறதுக்காக. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது தவிர உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சார். நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க அப்படின்றதா. எப்போதுமே நாங்கள் வந்துட்டு வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்றதா அதையுமே மறந்து போயிட்டு வந்துட்டீங்க. அதில் எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்னென்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் நம்ம எங்களோட திறமையை காட்டினாலுமே இங்கே இருக்கிறவங்க வந்து கட்டாயம் எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் இதனோட ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் அந்த படத்தை வந்து நம்ம விசுவாசமாக பார்க்குறோம் அப்படிங்கிறது எப்படியும் வெளிக்காட்டணும்னு முழு முயற்சி கொடுத்துருக்குறேன். அதே நேரத்தில் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து நாங்கள் இதுவரைக்குமே நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்டவா ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு தலப்பிரசவம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு விதமான கஷ்டம் வரும். வாழ்க்கையில் வந்துட்டு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு கல்லை தூக்கி கண்ணையை கிட்ட வச்சு பார்த்தோன்னா அது வந்து கண்ணையே மறைச்சிடும், கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்தோன்னா அதுவே ரொம்ப சின்ன பிரச்சனையாக தெரிய மாட்டேன். ஆனால் திரைப்படத்தை பொறுத்தளவில் அந்த பிரச்சனை எல்லாமே பெரிய பெரிய கல்லாவே வரும். அது எந்த ஆங்கிளில் வச்சு பார்த்தாலுமே கண்ணு எந்த பக்கம் தெரியுதுன்னே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவார், சரண் ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்போ எனக்கு எந்த நாளுமே விடியப்புறம் ஃபோன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், என்ன அடுத்ததான் வரப்போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு. பட் டைரக்டர் பாலாஜி சார் எப்படின்னு சொன்னா வந்துட்டு இது அவரோட படம் மட்டும் இல்லை, அது அவரோட வாழ்க்கை. ஏன்னா அவர் மட்டும் இல்லை, அவரோட டீமே வந்துட்டு இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்து இனி எந்த ஒரு படத்தில் இங்கே ஒரு இடத்துல எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலுமே கட்டாயம் என்னாலையும் அங்கே வந்து சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த படத்துலேயே எனக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும். அந்த அதே நேரத்தில் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஆதரவு, அவரை மாதிரி கஷ்டப்படுற டைரக்டர்ஸ் வந்து நாளைக்கு நிறைய அந்த ஒரு படத்துலேருந்து பின்வாங்காமல் எப்பயுமே எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலுமே அதை கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த படத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அவருக்கு கட்டாயம் இந்த படம் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு பாலாஜி சார் நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா அத்தனை பேருக்கும் வந்து என்னோட சிறப்பு தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கோம். மித்ரன் சார்,
தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு. சார் அவரோட டிஃபிகல்ட்டான கேரக்டர் எனக்கு நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரும் சரி அவங்களோட டீமும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் வந்து எப்படி இங்கே போய் கண்டுபிடிச்சாங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் சார். ஒரு நார்மலாக நம்ம வந்து ஷூட்டுக்கு காலைல போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான் இருக்கும். அதில் வந்து நான் யோசிச்சிருக்கேன் எப்படி இதில் வந்து இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போனாங்கிறது வந்து உண்மையிலே பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதில் வந்து நைட்டு பகலும் தூங்காமல் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகணும்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பாலாஜி சாருக்குமே ஒரு பெரிய லைஃபாக அமையுங்கிறது நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். திரும்பி நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனோட அலுவலால் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் சார். அதுக்கான உழைப்பு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் டீம் எல்லாருமே, சாரோடைய டீம் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட். சாரோடைய ஒய்ஃப் மேம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் உட்காந்து அவங்க அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அதை எடுக்கணும் இது எடுக்கணும்னு. அதே மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் எங்கே இருக்காருன்னு தேடணும். அவர் ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் 2 டேக் போனால் கூட அவர் டென்ஷனாக ஆக மாட்டார். கிட்டக்க வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லி அதுக்கப்புறம் டேக் வாங்குவார். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களை மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு பெரிய கிஃப்டட் சார். உங்கள் படத்தில் வாய்ப்பு கிடச்சி தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வி லவ் யூ லாட். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. அண்ட் சார் மித்ரன் சார் ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து எங்களுக்காக டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்து ஒரு பர்சன் தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆஷிக் சார். ஏன்னா அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாலாஜி சாருக்கு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் பாலாஜி சார் என்னை இந்த ரோலுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவின்னே சொல்லலாம். மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அப்போ தான் நான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படின்னு பண்ணுறது வந்து இந்த படம் தான். ஸோ தட்ஸ் வெரி ப்ரிவிலேஜ்ட். அண்ட் கோ-ஆர்டிஸ்ட் சித்து அண்ணா, தஷ்ரிகா மேம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லோரும் தூங்காமல் ஒர்க் பண்ணாங்க. பட் சார் வந்து சாப்பிடவே இல்லை. வந்து செட்டுக்கு வந்தாருன்னா சாப்பிட மாட்டார். கேட்டால் தூங்கிடுவேம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சாப்பிடாமையும் ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பலன் இருக்கும் அப்படின்றது நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் யுவர் பிளஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட், சாரி பழக்கம் இல்லை சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங். நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியும். இந்த படம் வந்து என்னோட ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அது மாதிரி எனக்கும் பாலாஜியோட கஷ்டங்கள். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடாது, டூ மச். அதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள். இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். பாலாஜியோட ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ஒன்று முக்கியமான விஷயம், எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து 100% நான் நேராக பார்த்தது வந்து மிஸ்ஸஸ் பாலாஜி. நீங்கள் நிஜமாகவே சொல்கிறேன், இவங்கள மாதிரிலாம் ஒரு மனைவி இருந்தாங்கன்னா எல்லாரும் எங்கேயோ போயிடலாம். அவங்கள நிஜமாக சொல்கிறேன். ஐ எம் பிளஸிங் யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் இவ்வளோ. நீங்கள் சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இவருக்கு டைரக்ஷன் பார்த்துறாங்கன்னா அந்த டீமை பார்க்குறதோட வேலை வந்து அவங்களோட வேலை. நான் வந்து நம்ம ஆக்டர்ஸ் பேர் நான் ஒன்றும் பேசப்படுது. ஐ டிசைடட் டு நாட் டு ஸ்பீக் அபவுட் கோ ஆக்டர்ஸ். இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க பண்ணுற. அண்ட் பாரதி ராஜாவுக்கு கண்ணன் சார் எப்படி ஒரு கேமராமேன் கண்ணா இருந்தாரோ அது மாதிரி மணிகண்டன் சார். இங்கே மணிகண்டன் சாரும் இது வந்து இவர் பார்க்குற பார்வையும் அவர் பார்க்குற பார்வையும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்படி தான் பண்ணணும். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது ஒருத்தராக பண்ண முடியாது. ஏன்னா நாடகத்துலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து இந்த டீம் ஒர்க்காக தான் நான் பார்க்க முடியும். அந்த டெக்னீஷியன் சார் வந்து ஐ ரியலி அட்மைர்டு கேமராமேன் சார். ஏன்னா அவ்வளோ இவங்க 2 பேருமே ரொம்ப சாஃப்ட்டுங்க. ரொம்ப சத்தம் போட்டு நான் பார்த்தேன். சொன்ன மாதிரி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அதே மாதிரி கேமராமேன் வந்து நான் தேட வேண்டியதாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அவருக்கு இந்த கேமரா விட்டு பின்னாடி வந்து ரொம்ப ரேர் நானும் அவரும் பேசி. ஆனால் எனக்கு பின்னாடி இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சார்
காத்திருப்பேன். ரொம்ப ஆர்டர் இது ரொம்ப முக்கியம் சார் ஒரு படத்தோட வளர்ச்சிக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் நிஜமாக ஹானஸ்டாக சொல்கிறேன். நான் வந்து பாலாஜி படம் வந்து நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு. ஆனால் பெரிய தொல்லை நான் சிக்னலே கிடைக்காத இடத்த மட்டும்தான் போய் ஷூட்டிங் இருக்கேன். ஊருக்கு போகிறது சார் ரொம்ப காம்ப்ளிகேஷன். அந்த இடத்துக்குலாம் போகவே முடியாது. நிஜமாலுமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் என்ன போய் படம் பண்ணானுங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க தோணும். இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு என்ன யாரும் தெரியாது. நான் ரொம்ப பின்னாடி ஒரு தம்பி எஸ்பெஷலி நம்ம தம்பியுடைய படைக்கஞ்சுங்கிற மாதிரி பாலாஜியோட தம்பி எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணால் 2ஆம் நாளே வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதில் ஒரு பெரிய விஷயம். அவங்க எவ்வளோ பேஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலாஜி வந்து நான் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல. நான் சத்தியமாக சொல்கிறேன், என்னோட தம்பியாக தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது வந்து சொல்ல முடியாது சார். நான் இப்போ என்னால் இந்த நிஜமாக நல்லா வருவீங்கப்பா. வெரி குட். நல்ல டீம். இந்த டீம் வந்து நிறைய தொடர்ந்து பண்ணணும். நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த டீம் நிறைய தொடர்ந்து பண்ணணும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். சார் வந்திருக்கிற அனைத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சனுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம பாலாஜி பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 2 மூவி பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லிக் கொடுத்த நம்ம பாலாஜிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி இது. ஸோ எல்லாருமே வந்து பாலாஜியோட கூட இருந்து ட்ராவல் பண்ணி அந்த கஷ்டத்தை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிக்கிறேன். அங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் எங்களை மாதிரி டீமை நம்ம பாலாஜி மாதிரி ஒரு பிரதரை டீமை கொஞ்சம் வளர்த்து விட்டிங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக பெரிய 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 பர்ஃபார்மன்ஸ் நல்ல டேலண்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக நல்லா வளருவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம மீடியாவில் நிறையா பேசுறதுல நிறைய மீடியா பிளாட்ஃபார்மில் டேலண்டே இல்லாத ஆளுங்களை நம்ம ரீல்லையும் நிறைய பிளாட்ஃபார்ம்லையும் ட்ரெண்டிங் பண்ணி ஒரு 4-5 மாதத்துல காண போயிடுறாங்க. பட் ஆனால் நம்ம பாலாஜி பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ என்ன அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு பர்சனை வந்து நல்ல டேலண்டாக இருக்கிறவங்க தான் பார்த்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி அவர் செலக்ட் பண்ணுற ஒரு டேரக்டரை நீங்கள் எல்லாருமே சேர்த்து வளர்த்து விட்டீங்கன்னா அவர் பின்னாடி இருக்கிற டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவர் செலக்ட் பண்ணுற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பெரிய லெவலில் வளருவாங்க. ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் தூக்கிட்டு போகணும்னு நினைச்சா, மீடியா நினைச்சா, ப்ரெஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நீங்கள் பெருசாக கொண்டு போகணும்னு நினைச்சு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இதில் பல பேரோட லைஃப் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். தென் அதே மாதிரி அவரோட கஷ்டம் வந்து பேசுன எல்லாருமே சொன்னாங்க. பாலாஜியோட பிரதரோட D3 அவர் நிறைய ஃபேஸ் பண்ணாரு. எல்லாருமே ஒரு லெவலில் வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஒரு லெவலுக்கு ரீச் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் எல்லாரும் சொன்னது தான். பட் அவர் ஒரு நாளைக்கு 10 கஷ்டம் வராது சார். ஒரு நாளைக்கு 50 கஷ்டம் வரும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்ணுவார், இது ஒரு சொல்லுவார், மதியானம் ஒன்று சொல்லுவார், நைட் ஒன்று சொல்லுவார். சார் இப்படி ஆயிடுச்சு, இப்போ தானே மதியானம் சொன்னீங்க ஒரு பிரச்சனை, அது அப்படியே தான் இருக்கு, இப்போ ஒரு பிரச்சனை வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நாள் காலையில் 4 மணி 4வது பிரச்சனை சொல்லுவார். அவருக்கு மட்டும் எப்படி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால ஆனால் என்னதான் ஃபேஸ் பண்ணாலும் டேலண்டான ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் தான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதனால பர்சனலாக அவர் நம்ம சப்போர்ட் பண்ணி அவர் வளர்த்துடணும். ஸோ அதுக்கு எல்லாருமே கொஞ்சம் கிளாப் தட்டிட்டீங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் நம்ம சார் மித்ரன் சார் வந்துருக்க சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி சார். வந்திருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம், ஏறணுன்னே கொஞ்சம் பதட்டத்தில் நான் டேரெக்டாக பாலாஜி கிட்ட போயிட்டேன். ஓகே சார், அவ்வளோ சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சுக்கிறேன். சூப்பர் சார். நம்ம சார் வாய்ஸ் பயங்கரமான சார் உங்களுக்கு. நன்றி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் இப்போ தான் அந்த ட்ரெய்லர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதை பார்த்துட்டு என்னோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் படம் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா லைக் ஒரு டேக் வைப்பாங்க, ஆக்ஷன் சொல்லாமல் நடிச்சுட்டு அந்த ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு ஜாலியாக வந்துடலான்ட்டு. பட் ஆனால் அது எனக்கு கிடையவே கிடையாது. அதாவது ஆப்பிள் ஸ்டக்கை தான் நம்ம எக்ஸாக்ட் முடிஞ்சிருவாங்க. இல்லை, முதல் நாள் வந்து மலையில் ஏற்றுவாங்க, 2ஆவது நாள் மழையில் நனைய வைப்பாங்க, 3ஆவது நாள் வெயிலில் காய வைப்பாங்க, 4ஆவது நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக மாட்டேன், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவேன். எனக்கு மனசுக்குள்ள தோணும், அடி கொடுத்த கைப்புள்ளிக்கு இந்த அடினா அடி வாங்கின டீம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உண்மையாலே ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு இப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடும், என்னடா படம் எடுத்துருக்கீங்க பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க.
எடிட்டர் அவர் எனக்கு கிளாஸ்மேட்டில் தான் அவர் தெரியும், 1 வீக் முன்னாடி தான். அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் மியூசிக் டைரக்டர் அதுக்கு பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் அது எங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கு அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயக்குமார் சார். அது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். பட் ஆனால் வந்து எனக்கு ஏன் கூட வந்து பயங்கர க்ளோஸ், பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அவர் சீனியர் பர்சன்ற ஒரு பயத்தை எடுத்துட்டு நல்லா ஒரு சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஜாலியாக இருக்கும். அவருக்கு அவர் செட்டில் இருக்காங்க, அது ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஓபி சார். அவருமே வந்து லைக் ஏன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள். நான் சொல்லுங்கள் சார், ஏதாவது தப்பாக பண்ணேன்னா சொல்லுங்கள், செகண்ட் டைம் கூட எடுத்துக்கலாம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுவேன். அவர் எனக்கு சொல்லுவார், கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி பாலாஜி மாஸ்டர் பீஸ் இவர் தான். ஸோ இவர் வந்து லைக் ரொம்ப கூல். எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை கஷ்டப்பட்டாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுவார். யாரு மேலேயும் ப்ரெஷர் போட மாட்டார், ஜாலியாக கொண்டு போவார். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சித்து ப்ரோ. இவர் கூட எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான் இருக்குது. ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், நல்லா காமெடியாக எல்லாரும் கலாச்சிருப்போம் உட்காந்து செட்டில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஹீரோயின் தர்ஷிகா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். சூப்பர். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே நிறைய இமேஜினேஷன்ல நீங்கள் வந்தீங்க. பட் இது ஒரு மாதிரி உங்களை மாற்றி ஒரு மோல்ட் பண்ணி அமைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் வரும்போது என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? அதாவது ஒரு 3 விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டோம்ப்பா, என் லைஃபுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து லைக் சோஷியல் மீடியாவே டிஃப்ரெண்ட் தான். அதை எடுத்து வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்ன்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நம்ம அங்கே 1 மினிட்குள்ள எல்லாத்தையும் சொல்லணும். நான் இங்கே ஒரு சீன் சொன்னாங்கன்னா அப்படியே படன்னு பேசிடுவேன். அந்த எமோஷன்ஸை எமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து யாரையுமே ஓவர் ஆக்டிங் பண்ண முடியல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்டையுமே சட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு மாசாக பண்ணுறோம், ஒரு ஏதாவது பண்ணுறோம், அதெல்லாம் படத்துக்கு இந்த மீட்டர் தான் தேவை. இப்படியே உங்களோட நேச்சுரலாக என்ன பேசுகிறீங்க. ஸோ அந்த விஷயத்த கற்றுக்கினேன். அப்புறம் டைமுக்கு வரணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக உட்காந்து நம்ம நடிச்சு கொடுத்துட்டு போகணும். ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரீல்ஸ் மாதிரிலாம் நம்ம அப்படியே நினச்சா ஒரு 1 மினிட்ல எடுத்துகிட்டு போக முடியாது. அதான் சொல்கிறேன், 1 இயராக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது சீக்கிரம் முடிஞ்சு உங்கள் எல்லாரும் முன்னாடி வரும். நீங்கள் அதுக்கான நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆஷிக். எஸ், ப்ளஷர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு பின்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்கள் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம். பட் அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும், அங்கே இங்கே எல்லாரும் சொல்கிறது தான், அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்டு வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்களே ஹோல் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி, ஷீ இஸ் எ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு, அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும். நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. நான் அவ்வளோதானா? ஓகே. இல்லை, அதாவது இப்போ பொதுவாக சொல்லும் போது நான் ஏற்கனவே பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து நாளைக்கு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி இது? எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும். நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்போதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே. ஸோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்கிறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. நிறைய கற்றுக்கணும்னு தோணுச்சு. இங்கே இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்கள மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்தில் போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொன்று கற்றுக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிலவல் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்ணுறது, ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ சித்து கிட்டெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்
விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட. ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துலேருந்துமே நம்ம ஒன்று கற்றுக்கிறது தான். ஓகே, சூப்பர். ஃபைனலாக நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிடுங்க அபவுட் த டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர், அதை பற்றி சின்ன நோட்டா. இந்த டார்க் ஹெவன் படத்தில் நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். உமையால் என்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நெர்வஸாக இருக்கு, சாரி. மதுரன் சார், உங்களோட குட்டி யார் ரீமூவிங்கில் என்னோட சைல்ட்ஹுட்டை ரொம்ப ஃபுல் பண்ண படம். ஃபர்ஸ்ட் டே பேசணும்னு நினச்சேன், நான் கொஞ்சம் ஜெல்லாக டைம் ஆகும். முதல் நாள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். இதெல்லாம் நான் சொல்லணும். உண்மையிலேயே நீங்கள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் ரொம்ப உண்மையிலேயே எமோஷ்னலாக ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 1 year பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு முருகேசன் சார், அவர் என்னோட D3 படத்தில் இருந்தார். அப்புறம் சரவணன் சார், அதுக்கப்புறம் கமல்நாதன் சார் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோபால் சார், ஷரண் பிரதர், சித்து ப்ரோ, அப்புறம் என் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் எங்கள் அம்மா அப்பா, ஏன்னா நான் திருநெல்வேலியில் சுத்தமல்லிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன். அங்கே சினிமானா பெருசாலாம் யாரும் விட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணதுக்கே கண்டிப்பாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் அவங்களுக்கு பண்ண மாதிரி தெரியல, பட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும். இல்லை ப்ரோ, ஏன்னா இப்போ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருக்கோம். அப்படின்னும் போது பொதுவாக ஒரு படம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே ஒரு பாதி முடிஞ்ச படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அப்படின்னும் போது அஸ் அ டைரக்டராக உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்தீங்க? இல்லை, ஒரு படத்தை வந்து யாருமே வந்து முழுசாக ஸ்பீட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் பாஸ்ட்டை பெருசாக பேச விரும்பல, யாரையும் நான் ப்ளேமும் பண்ணல. அது முடிஞ்சது. பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் 2 பேர்த்துக்கு கண்டிப்பாக மெயினாக நன்றி சொல்லணும், என் டீம் தவிர்த்து. ஒன்று ஷரண் ப்ரோ, இன்னொன்று கோபால் சார். உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கும் இல்லையோ, தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். அது இவங்க 2 பேருமே பண்ணாங்க. லைஃப்பில் அவங்க 2 பேரும் நான் எப்பவுமே கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அண்ட் தென் சித்து ப்ரோ, ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நான் நினச்சேன். பட் ரியலி தேங்க்ஸ் சார். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். எனக்கு நான் மனசார சொல்கிறேன், சித்து சார் நல்லா வருவார். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்கப் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். அண்ட் தென் தஷியா மேம், எனக்கு பெருசாக ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவோம் பேச. ஃபஸ்ட்டு நல்லா பேசினா அவங்க தஷியாவும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன். ஸோ 2 பேத்துக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக அமையும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் டீம் இந்த 2ம் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் டீம். ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறோம், அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ஆள் வேணும். எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. இப்போ எல்லாம் பண்ணுறங்க கிரெடிட்டாக நான் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் நான் பண்ணுறனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம்தான். அது உங்களுக்கு. அண்ட் தென் நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லணும், ஆஷி ப்ரோ. என் படத்தில் நடித்த பாதி ஆர்டிஸ்ட் அவங்க கோஆர்டினேட்டர். அவரும் நடிக்க மாட்டேன்னு கேட்டாரு. அந்த கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணுறாப்புல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சார் ஜெயக்குமார் சார், ரியலி சாரி, பல நைட்டு உங்களை கொடுமைப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கீங்க. எதுவுமே இன்டென்ட் இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாளாக எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா கூப்பிட்டு என்னடா படமே எடுக்காமல் திரும்ப அனுப்புகிறோமே எதுவும் நினச்சிருவாங்கன்னு. ரியலி சார் சாரி. அண்ட் தென் நான் எடுக்கிற எல்லா படத்துலையும் கண்டிப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக. சூப்பர். உண்மையிலே அதுதான் வந்து வேணும். ஏன்னா ஒரு டீம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்ம வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துருவாங்க. அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போதும், அந்த டைட்டில் பற்றி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பேச சொல்லலாம். பட் இந்த டார்க் ஹெவன் அப்படின்னும் போது அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், புரேகள் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட். அந்த டார்க் ஹெவன் நல்லா இருக்குது. இந்த டைட்டில் எப்படி பிடிச்சிங்க? தோணுச்சு ப்ரோ.
கேள்வி ஒரு 2 நிமிஷம் கேட்கிறேன், ஒரு பதில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம்னு பார்த்தா தோணுச்சுன்னு சொல்லி பிடிச்சாரு பாத்தீங்களா? சூப்பர். இன்னொரு விஷயம் நம்ம கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேன், ஏன்னா பெருசா 2 பேரும் சண்டை போடலாம், பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். ஆனா உண்மையிலே எனக்கு மேக்ஸிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு, அவர் மைண்ட் செட் எனக்கு உண்டு. ஸோ உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ராஜா ஆறுமுகம் எடிட்டர் எங்க இருக்கான்னு தெரியலாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னொன்று இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் அதுல நான் ஒரு 3-4 பேரை மென்ஷன் பண்ண விரும்புறேன். பிரதீப், அலெக்ஸ், டேனி அண்ட் தென் சுமித்ரா. தஷ்யா மேம் அலர்ட் செய்ய மாட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளா வருவாங்க அப்படிங்கிறத நம்புறேன். இதை பாதி கிரேட் உங்களுக்கு சேரும். ப்ளஷர் ஆல்வேஸ் ப்ரோ. தேங்க் யூ ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி. நான் எல்லா ஆண்களும் விழுந்தா எந்திரிச்சு வரக்கூடிய தைரியம் வந்து உண்டு. ஆனா அவங்களுக்கு எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தேவதைகள் கண்டிப்பா தேவை. என்னோட தேவதை என் யாமினி செந்தில் குமாரி. ஐ லவ் யூ. தேங்க்யூ சார். இதுதான் ஒரு கியூட்டான ஒரு சூப்பர். ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். இல்ல பில்டப் இல்ல, ஃப்ரம் தி ஹார்ட் தான் அது எப்போதுமே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் என்னோட கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குமே என்னோடய கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவார். அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாக்கி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க. அது ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் நான் ஒரு பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த யாழினி மோகினி அண்ட் திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட. எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை சார். ஏன்னா நான் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் தெரியும், நான் ஏதாவது வந்து அப்படி யோசிச்சுப்பேன். ஐயோ அடுத்து என்ன ஆகணும், தூக்கம் வராது. அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அடுத்த கட்டத்துக்கே போவோம். அந்த மாதிரி நான் நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், இப்படியே இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் என் ஒய்ஃப் ஷேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்லணும்னா அதை சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது. சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பழகுது. ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இது அங்கே நடந்தது, அது எரிஞ்சது, இங்கே ஒரு குண்டு வெடிச்சது, எலின்னு வருது, அதுன்னு சொல்லிதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்கும். ஸோ அப்போலாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு. அப்போது என்னன்னா எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலி ஆகட்டும், அம்மா உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ள ஆகிட்டேன். என்னன்னா எதுவுமே ஒரு ஹேப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சி எடுக்கணும், அதை யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது சரி ஓகே எனக்கு இந்த ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. ஓகே ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை அளவு சரி. ஸோ நம்ம டைம் சரியில்லையோ, ராசி சரியில்லையோன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்பில் போய் நம்ம ராசியெல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை போய் பார்ப்பேன். பல பேர் பண்ணுறதுதான் இல்லை. அப்போ நேற்று கூட பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே போனவுடனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அந்த டம்னல் டைட்டில் நீங்கள் பார்த்தீங்க வந்து வயது வரம்பை மீறி ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுது உங்கள் லைஃப்பில்? வயது வரம்பை மீறி என்ன நடக்க போகுது அந்த மாதிரிலாம். இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுதுலாம் தமிழ் இருக்குது. ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன் இருக்குது. அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அதனால் விட்டுறது. இந்த டேட் போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கு. ஆமாம் இது கண்டிப்பாக அந்த டேட்டில் நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க. சரி ஓகே இது வந்து வேலைக்காக சொல்ல அதை விட்டுறது. அப்போல்லாம் வந்து ஷேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷேயா பார்க்கும்போது ஓகே நம்ம கொண்டாடி இருக்கோம் நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஷேயா கிட்ட தான் கிடைக்கும். தேங்க்யூ. நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீ கிடச்சி நான் கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் டார்க் ஹெவனுக்கு வரேன்.
எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்குது. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணுன்ட்டு. அப்போது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நான் D3 டேரக்டர் பாலாஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டரில் பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன். அந்த போஸ்டர் அண்ட் வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் ஒரு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு பிரதர் எப்போ வரும்னு சொல்லி நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவரை நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரின்னும் போது இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த கதை நம்ம கரெக்டாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல், இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடச்சது அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி ப்ரோ கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து இது நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைப்போம், நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம். இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே அவங்க அப்படிதான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த டீமை பார்த்து யாருமே அதை பண்ணி அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ் நான் பெருசாக நான் பண்ணலைங்க, நான் இப்போ தான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்ககிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது கண்டிப்பாக சூப்பராக வரும். அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகும். அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க? கன்னி பேச்சு. அவர் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன். எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ். எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வச்சிட்டாப்ல. வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு, செம்ம பசி, நம்மளால் வேறு சாப்பிட மாட்டார் எல்லாரும் சொன்னாங்க. அவர் சாப்பிட மாட்டார், நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அவ்வளோ பசி, என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது, மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுறது காற்றுல நம்மளுக்கு எச்சி ஊறும். அப்போ ப்ரோ வேறு வந்து என்ன சொல்கிறாரு, ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க, அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சரி ப்ரோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன், மேபி ஏதோ நமக்கு அது பழகிருக்கோம், அதை கட் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இவர் உடனே ஏன் சார் அப்பப்போ நீங்கள் வச்சு முழுங்கினீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ? எனக்கு வந்து நான் என்ன சொன்னாலும் நான் ஓவர் திங்கிறேன், எனக்கு அது மண்டல ஓடிட்டே இருக்கு. நம்ம உடனே அவர்கிட்ட ஏதாவது லீவ் கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் எதாவது பண்ணி பார்த்துருமா, என்ன சார் சொன்னால் அவர் 5 நிமிஷம் அவரே பார்க்குறேன், எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாக நான் தரையில் இறங்கிட்டாங்க. அது வேறு விஷயம். பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்படி இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க. அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே. ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது, அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார். இல்லை சார் ஆமாம் சார், அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க சார், பேக் பெயின்லாம் சும்மா வராது, நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டார். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சைடில் ஏதோ வேலை போகுமா அந்த மாதிரி தான்.
அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பார். அது ஏன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கலான்னு போவோம். என்னை பார்க்குறாரு. நான் வந்து போல் காப் பண்ணுறதுனால ஷேவ் பண்ணோம் இல்லையா, பார்த்தோன்னே கேட்குறாரு, சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதான் சார் நல்லா இருக்கீங்க, இந்த தாடி நல்லா இல்லை சார். சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்குது சார், நான் போய் ஷேவ் பண்ணுறேன் சார். அப்புறம் இல்லை சார் இந்த தாடி சொல்ல, நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி. சார் நான் போய்ட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இதுதான். ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன். இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான், ரொம்ப டைம் இருக்குதா இல்லை காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பாலாஜி பிரதர் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். வேல் ராமூர்த்தி சார் இருக்காங்க, ரித்திகா மேம் இருக்காங்க, அப்புறம் ஜெயக்குமார் சார், பிரதீப், தர்ஷிகா, சுமித்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டார். அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்டு மணி சார், டிஓபி மணி சார் பற்றி நான் சொல்கிறேன். சார் அழகாக காமிச்சிருக்கீங்க. அந்த மானிட்டர்லாம் நான் போய்ட்டு அப்பப்போ பார்ப்பேன். அவர் பார்க்குறாரு இல்லையோ, நான் போய் பார்த்துருவேன் ஃபஸ்ட்டு. சார் கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம நல்லா தான் தெரியுறோம், ஓகே நல்லா இருக்குது அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட் நான் பார்ப்பேன். நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இது நல்லா இருக்கா, இது நமக்கு சூட் ஆகுதா, நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நான் பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த லொக்கேஷன்லாம் சொன்னாங்கல்ல, சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின். ஃபஸ்ட் ஒரு 2-3 நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது. அப்போ நான் யோசிக்கிறேன், பாடி பயங்கரமாக வலிக்குது, நம்ம வேலையை பார்க்கலையே, எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி போது அப்போ தான் தெரியுது அந்த ட்ராவலே நமக்கு வந்து அந்த ஜீப்பில் தான் போகணும், காரெல்லாம் போக முடியாது. ஸோ அதுலேயே நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எடிட்டர் ராஜா ப்ரோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. எனக்கு டீசர் வந்து நான் இப்போ வேற ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில். பாலாஜி வந்து ஃபோனில் அனுப்புகிறார், டீசர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்து நானும் ஷேட சொல்லுமா டீசர் வந்துருக்குமான்னு சொல்லிட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த படம் அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்துட்டு டீசர் பார்க்குறோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க சொல்லி சூப்பர் அப்படின்னு. அப்போ அவங்க முகத்தில் வந்து ஒரு இந்த சந்திரமுகியா ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம புதுசாக வந்து சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ். எப்பவுமே நம்ம சுற்றி இருக்கவங்கள பார்க்கணும், அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பண்ணுறது ஒர்த்தான வேலையா இல்லையான்றது சுற்றி இருக்கவங்க. நான் எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும்போது கூட அந்த லைட் மேன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அவங்க வந்து அப்படின்ட்டானா முடிஞ்சது, ஓகே நம்ம ஓகே வந்து பிளேடு போட்டுட்டு இருக்கோம் போல. அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர் அப்படின்ட்டாங்கன்னா ஓகே, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ ராஜா ப்ரோ. அண்ட் மியூசிக் டைரக்டர் சக்தி ப்ரோ, சூப்பராக இருக்குது உங்கள் ஒர்க்கு. நீங்கள் அந்த ஜாக்கிங்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்லாம் நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே வந்து எதிரிகள். நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கு. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப நம்ம ஃபெட்டப்பாக ஒரு போஸ்ட் போடுறோம், ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை சுற்றி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க, நமக்கு வந்து மோட்டிவேஷனலாக ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறீங்க, படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள், அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டோ ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே புரியுது. அங்கே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறதை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு. ஸோ அதில் வந்து நான் அதை பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார், நம்ம நல்லா இருக்கலாம் ஆனால் உங்களோட நான் நல்லா இருந்துடக்கூடாதுன்றது. அதுதான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து அதை பற்றிலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை. நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். என்னன்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சர்க்கிள் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் வருதா, நாளைக்கு உனக்கு வரும். இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன், நீ நாளைக்கு எனக்கு கை தட்டு.
அவ்வளோதான். எல்லாரும் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே சந்தோஷமாக இருப்போம், சேர்ந்தே வளருவோன்றது தான். பட் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது. பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும்போது யாருனே தெரியாத அக்கா, அண்ணன், தங்கச்சி, நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து அண்ணா நீ அன்றைக்கெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீ சூப்பராக நடிப்பேன், அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க, அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது. அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்போவுமே இருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் தப்பாக பேசி மன்னிச்சிருக்கேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஈடினை வேற எதுவும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடிச்ச ஒரு முதல் படம், அந்த முதல் படத்தோட டீசர் லான்ச், ஹவ் டு யூ ஃபீல்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சித்துவோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிகேஷன், பேஷன் இருக்கிறது நமக்கு தெரியுது. எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் காமிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோதான். இனிமேல் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இந்த மூவியை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் தெம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரேயா. ப்ளீஸ். அண்ட் நீங்கள் ஸ்டே பேக் பக்கத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஹியூமன் அங்கே உட்கார வச்சுட்டு உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காருங்க. இது வந்து எந்த வகையில் நியாயம்? அவங்க வந்து எப்போதும் சேர்ந்து ஹீரோயின் கூட தான் வருவாங்க, அவங்க கூட தான் போஸ்ட் கொடுப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இப்படி இருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். அப்படிலாம் இல்லை சார். என்னென்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பாக படத்தில் நம்ம கூட ஃபுல்லாக இருக்க தான் போகிறாங்க. நம்ம இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு சார். இந்த டீசர் வந்து நம்ம பார்க்குறோன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது வந்து சாரிங்க இல்லை சார் வந்து இப்போ தான் யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுறாரு. என்னென்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒய்ஃபோட நம்ம, ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில் வந்து அவங்க தான் சார் இருந்திருக்காங்க. நம்ம கஷ்டப்படுறவங்களாம் பார்த்துருக்காங்க. நான் எவ்வளோ புலம்பிருப்பேன், ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு எவ்வளோ புலம்பிருப்பாங்களோ அவங்க தான் கேட்டிருப்பாங்க. அவங்க தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கஷ்டப்படும் போது அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் சார். மற்றபடி இருக்கணும் இல்லை. சந்தோஷமா சார்? டேரக்டர் சார் சொல்லுங்க சார். சார் இந்த டோப் படித்த நடிகர் யார் சார்? சாரி சார், கேட்கல சார். டோப் படிச்சுட்டு வந்தார் அந்த நடிகர், இப்போ முன்னாடி நடித்த நடிகர் யார்? அது ஓப்பனாக சொல்லுங்க தயவு செய்து. விட்டுலாம் சார். அது வேண்டாம் சார். ஆக்சுவலாக இவ்வளோ உழைச்சி இந்த படம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை நான் பேசுகிறேன்னா அதுதான் நியூஸாக வரும். அதுக்கு நம்ம இவ்வளோ உழைக்கல. பட் அது வேணாம், தப்பாக எடுத்துக்க, நீங்கள் தவறாக எடுத்துக்க. எதனால அப்படி பண்ண அதை நான் சொல்லலாம்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் சார். இப்போ நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் சொன்னேன்னா கண்டென்ட் வந்து அதான் சார் போகும். இவங்க எல்லாரும் நம்ம இங்கே பேசினீங்க நல்லதாக போகும். படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் இல்லை சார். அந்த நெகட்டிவிட்டி வேணாம் சார், நம்ம விட்டுருவோம் சார். நாம என்ன காப்பாற்றிக்கணும் சார். அதனால கொஞ்சம் கருணை காட்டி விட்டீங்கன்னா நான் அப்படி வந்துருக்கேன். சித்து, என்னோட கொஸ்டின் சித்து சார். சார் சார் சாரி சார், நீங்கள் பேச கேட்கல. மைக் கொஞ்சம் கரெக்டாக சாருக்கு இது பண்ணிக்கிறீங்க. ஹலோ, கேட்குறதா? அந்த ப்ரொட்ராக்டட் ஸ்ட்ரகிள் அந்த ஒரு வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கீங்க. முதல் படமே ஹெவனாக வந்திருக்கு. அந்த டார்க்னஸையும் சொல்லுங்க, பிரைட்னஸையும் சொல்லுங்க. அண்ட் யூ காட் அ வெரி வெரி ரோசி பிரைட் ஃபியூச்சர். சார் சார் சட்டம் புரியல சார். இல்ல, அதாவது என்ன சொல்றாங்கன்னா முதல் படத்திலே வந்து ஹெவனும் வந்திருக்கு, டார்க்கும் வந்திருக்கு. ஹெவனும் வந்திருக்கு. உங்களோட டார்க் சைட் ஆஃப் த லைஃப் யூ ஆல் நோ. நிறைய மீறி வந்திருக்கீங்க. யூ ஆல் விஷ் யூ வெரி கிரேட் ஃபியூச்சர். ரோசி சைடையும் சொல்லுங்க, அந்த டார்க் சைடையும் சொல்லுங்க ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி. இந்த பிரைட், அதாவது முதல் படத்துல உங்களுக்கு ஹெவனா இருந்தது என்ன, அதாவது ஹெல்லா இருந்தது, டார்க்கா இருந்தது என்ன அப்படின்றத அவர் கேட்கிறார் கேள்வியா. ஓகே எவனா இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிடைச்சதே ஒரு எவன் தான் சொல்லுவோம். அதான் சொல்லல, அந்த ஒரு பேட் டைம் தாண்டி ஒரு குட் டைம் ஒரு நான் வந்தேன்னு சொன்னேன் சார். அது இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதே எனக்கு வந்து ஒரு எவன் தான் சார். ஏன்னா இது
ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். இது அவ்வளோ ஈஸியாக அமையாதில்லை. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேறு என்ன வேணும்? நம்மளை வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங்காக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நினைப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம், நல்ல கதை, ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் போது அதுவே ஒரு பெஸ்ட் ஒரு மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன். இது என்னோட எவென்ட் தான் நான் சொல்லுவது. அதே சரி டார்க் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாருங்க, நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை டார்க் வந்து டார்க் எதுவும் இல்லை சார், டார்க் எதுவும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவரை நான் நடிக்க கூப்பிடும்போது நானே மனவளச்சல கூப்பிடுறேன். சார் சீரியல் நிப்பாட்டிங்க சார், நிப்பாட்டி வச்சிருப்பீங்க. எனக்கு என்ன தோணுது, நம்ம பேமே பிரச்சனை அவரை அட்டாக் பண்ணிச்சா தோணுது. அப்படிதான் உள்ள வந்தாரு. பட் ஓகே இல்லை சார், இல்லை நான் கரெக்டாக அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து அமையும் போது நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அது முடியுது, அடுத்த நாள் எனக்கு இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக நான் பார்த்தேன். ஓகே, இது கரெக்டாக முடியுது, அடுத்த நாள் இது வருதுன்னும் போது ஏதோ சம்திங் ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்றத நான் நினச்சேன். சிறு சார் இங்கே லெஃப்ட்ல அதே அங்கே சொல்லுங்க சார். நீங்கள் பல வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு லக்கி சாம் வந்த உடனே டோட்டலாக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய நடிகருக்கு புதுசாக லான்ச் பண்ணும்போது பிரசாத் ராவ் தான் பெரிய கனவாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் போய் நின்று பேசும்போது பெரிய ஆக்டர் ஆகும்போது தான் இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பெரிய ஆக்டர் ஆகிட்டீங்களா, இல்லை அந்த எண்ணம் இருக்காங்க? இப்போதான் நான் வந்து இப்போதான் படிப்படியாக இப்போதான் சார் முதல் படிக்கட்டிலே காலை வச்சிருக்கேன். அதனால இன்னும் போக போக தான் சார் வரும். சார் அப்போ உள்ள நீங்க அவங்க சார் இப்போ நீங்க பேசுனீங்க, ஒரு சில மூவிஸ் வந்து தியேட்டர்ல என்ன நம்ம ப்ரமோஷன் பண்ணாலும் தியேட்டர்ல வரக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ போன வாரத்துல 7 மூவி வந்துச்சு, மக்கள் மத்தியில பெருசா போய் ரீச் ஆகல. ஸோ இதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேங்க? தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை சார், இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி சொல்லுன்னு தெரியல. இங்கே நிறைய என் வாய்க்கில் இருக்கீங்களே, ஆக்சுவலாக உப்மா படங்கள் நின்றுருந்தாலே இண்டஸ்ட்ரி நல்லா சார் இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகல நம்ம சொல்கிறோம், நீங்களும் ஃபீல்டில் இருக்கீங்க. எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் இந்த 7 படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபிலிம் மேக்கிங்காக குவாலிட்டியாக எத்தனை படம் வந்திருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார் எப்பவுமே வந்து நீங்க வீடியோ வந்து நான் பர்சனல் ப்ளஸ் வந்து படத்தை பற்றி கேட்குறேன். வீடியோ வந்து உங்க ஒய்ஃப் கூட போடுவீங்க, அப்புறம் உங்க மச்சினிஸ் கூட எல்லாம் வந்து பேசுவீங்க. அப்போ வந்து ஒரு கிளாஷ் ஆகும் உள்ள வீடியோலே. ஸோ வந்து கண்டிப்பா ஷூட்டிங்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின்ஸ் கூட வந்து முத்த காட்சிலாம் இருக்கும்போது என்ன ட்ரீட் பண்ணாங்க, அங்க என்ன நடந்தது, வீட்டுக்குள்ள போய் என்ன நடந்தது? ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எந்த காட்சியுமே வைக்கல. அந்த மாதிரி கதையே இது இல்லை. அந்த மாதிரி காட்சியில் எதுவும் வைக்கல. அதே மாதிரி இவர் பார்க்குற லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ஒய்ஃப்ல நம்ம கூட்டிட்டு போகவே கூடாது. ஏன்னா எனக்கே வந்து கழுத்துல இருந்து ஃபுல்லாவே கால் வரைக்குமே வந்து அவ்வளோ பாடி பெயின் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி லொக்கேஷனுக்குலாம் நம்ம தயவுசெய்து நீங்களும் போயிடாதீங்க, நானும் போகல, நான் ஒய்ஃப்லாம் கூட்டிட்டு போகல. அந்த மாதிரி தான். இயக்குனர் சார் இங்க சார் சொல்லுங்க சார். இருண்ட சொர்க்கம் அப்படின்னு வந்து தமிழ்ல அழகா டைட்டில் இருக்கு. அது டார்க் ஹேவன், அது நீங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுங்க. அதுக்கு என்ன காரணம்? முதல் படத்திலே வந்து சாரை வந்து போலீஸ் ஆஃபீஸரா இறக்கிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? 2 கொஸ்டினுக்கு ஆன்சர். இல்லை, நான் எல்லா ஊருமே கேட்டேன், சார் தான் வந்தாரு கதை சொல்றாரு. அதான் ரியாலிட்டி. போலீஸும் நல்லா இருப்பாங்க, அந்த ஒன்றும் இருக்கு. நான் ஒரு ஒஸ்ட்ல இருந்து நீங்க மேலே போகும்போது எல்லாருக்குமே கதை சொல்லுறது. ஆக்சுவலா சாரை பார்க்கறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் நான் 2 ஹீரோட கதை சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த டைம்ஸ்க்கு நான் அந்த படத்தை மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அன்னைக்கு எனக்கு கூட இருந்து 2 பேர் தான், ஒன்று சரண் ப்ரோ, இன்னொரு கோபால் சார். ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துட்டு போனாங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இப்போ டீமாவே நாங்கள் பேசும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஏன்னா சுத்து ப்ரோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியரோட தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அவர் காப்பா செட் ஆகும் அப்படிங்கிற காஃபன் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இன்னொன்று, நான் ஆக்சுவலாக D3க்கும் அப்போ நான் பேசினேன். சார் வந்து ராஜாராணி பண்ணிட்டு இருந்தாங்க, அவரோட ரீக்ரியேஷன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிரதர் தான் வந்து அதை அனுப்பிச்சு பார்க்க சொன்னாப்புல. ஐ திங்க் என் ஞாபகம் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அது இன்னும் யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அப்போ சுத்தூர்ல எனக்கு தெரியாது, இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, நீங்க பாருன்னு சொல்லி 2000 சம்திங் இயர் ஞாபகம் அனுப்புனாங்க. நானும் கால் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிரஜன் சார்ட்ட நான் போனேன். இன்னொரு டைட்டில் என்ன அப்படின்னா, அந்த மேக்கரிங்கிறது ரொம்ப அழகான ஊர் சார். கதை வந்து அந்த மேக்கரிங்கிற மலை கிராமத்தில் ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாசத்துல ஆண்கள்லாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அதனால அந்த டார்க் அப்படிங்கிறத ஆட் பண்ணி டார்க் ஹெவன் வச்சுக்கலாம்.